வெல்கம் டு சிஸ்டார் அஃபீஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பினுடைய நோக்கங்கள் என்ன, இந்த அறிவிப்பால் மக்களுக்கு என்ன பயன், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அது நியாய விலை கடைகள் மூலம் ரேஷன் அட்டையை பயன்படுத்தி மக்கள் எளிய முறையில் பயன்பெறும் வகையில் இந்த முகாமை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முகாம் ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி இந்த தேதியில் முகாமை நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதன்படி ஜனவரி 2026 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 24/1/2026 அன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. அதாவது இந்த ஜனவரி மாதத்திற்கான இந்த முகாம் 24/1/2026 அன்னைக்கு காலையில் 10 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடைபெறும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த முகாம்னால மக்களுக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மற்றும் கைபேசி எண் பதிவு செய்தல், மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதாவது இந்த முகாமை பயன்படுத்தி பொதுமக்கள் குடும்ப அட்டையில என்ன கரெக்ஷன் வேணாலும் பண்ணிக்கிறலாம். குடும்ப அட்டையில பெயரை சேர்த்தல், பெயரை நீக்குதல், முகவரியை மாற்றுறது, கைபேசி எண்ணை சேர்க்கிறது, கைபேசி எண்ணை மாற்றம் செய்தல், இப்படி ரேஷன் அட்டையில நீங்க என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் இந்த முகாமின் மூலம் எளிய முறையில சுலபமா பண்றதுக்காகத்தான் இந்த முகாமை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த முகாமை பயன்படுத்தி யார் யார் ரேஷன் கார்டில் என்னென்ன அப்டேட் பண்ணணுமோ அதை ஈஸியாக பண்ணிக்கிறலாம். tnpds.government.in இதுதான் பொது விநியோக திட்டத்திற்காக நமக்கு கொடுத்துருக்க வெப்சைட்டு. பயன்படுத்தி தான் நம்ம ரேஷன் கார்டில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அதை பண்ணலாம். இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி தான் உங்கள் ஊரில் உங்கள் தாலுகாவில் இந்த குறைதீர் முகாம் எங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் தொடர்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஒவ்வொரு மாவட்டமும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தாலுகா வாரியா இந்த குறைதீர் முகாம் எங்கே நடக்குது அப்படின்ற விளக்கமும், இந்த இடத்துல நடக்குது அப்படின்ற அதனுடைய முகவரியும், அதற்கான மொபைல் நம்பரும் இதில் கொடுத்துருப்பாங்க. இதை பயன்படுத்தி இந்த மொபைல் எண்ணை யூஸ் பண்ணி கூட நீங்க இந்த முகாம் இன்னைக்கு இந்த இடத்துல நடக்குதா அப்படின்றத கூட நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் இந்த சேவையை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறங்க. இதுதான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசின் சார்பாக கொடுத்திருக்கிற முக்கியமான அறிவிப்பு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.